பிரதர் குஷி குஷியா இருக்கிறீங்களா? ஓம் சாந்தி பிரதர். குஷியா இருக்கிறோம். ஓகே பிரதர், இன்னைக்கு வந்து ரொம்ப முக்கியமான டாபிக் பார்க்க போறோம். என்ன அப்படின்னா, இந்தியாவில் ஒரு நம்பர் 1 டாபிக்கா இது ஓடிட்டு இருக்குது ஒரு 2-3 நாளாவே. அது என்ன அப்படின்னா, ரன்வீர் அப்படின்னு ஒரு ஃபேமஸான யூடியூபர், ரொம்ப ஃபேமஸ். சமீபமா நம்ம ஊர் மதன் கௌரி இருக்கிறார் இல்லையா யூடியூபர், அவரை கூட அவர் இன்டர்வியூ பண்ணியிருந்தார். ஸோ ரொம்ப ஃபேமஸான யூடியூபரு, நல்ல கண்டென்ட் தான் போடுவார். ஆன்மீக கண்டென்ட் தான் இருக்கும் அவருக்கு பெரும்பாலும். ஆன்மீகம், இந்த மருஜன்மம், அந்த மாதிரி விஷயத்தை பத்தி தான் அந்த மாதிரி நபர்களை கூப்பிட்டு இன்டர்வியூ பண்ணுவார். ரொம்ப பணிவானவர், அந்த ஒரு அகங்காரமே இருக்காது. அது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா? நிறைய பேருக்கு ஃபேமஸ் ஆயிட்டு அகங்காரம் வந்துடும் இல்லையா? அவர் எப்பவுமே அந்த ஒரு பணிவு இருக்கும். அந்த கூப்பிடுறவங்க கிட்டையும் வந்து அவ்வளோ நல்லா நடத்துவார். நம்ம சிவானி தீதி எல்லாம் கூட கூப்பிட்டு இன்டர்வியூ பண்ணியிருக்கிறாரு, 2-3 தடவை பண்ணியிருக்கிறாரு. அவர் வந்து ஒரு பெரிய பிரச்சனையில சிக்கினார். அது என்ன பிரச்சனைனா, அவருனாலதான் அந்த பிரச்சனை பெருசாச்சு. இல்லாட்டினா அது பிரச்சனை ஆயிருக்காது. என்ன அப்படின்னா, இந்த தமிழ்ல கூட சில சேனல்லாம் ஆரம்பத்துல இருந்துச்சு, இப்ப இருக்கான்னு தெரியல, கெட்ட வார்த்தை பேசுவாங்க. ரொம்ப அசிங்கமா காமத்தை தூண்டக்கூடிய விஷயத்துல பேசக்கூடிய ஒரு ப்ரோக்ராம். அது வந்து வெளிநாட்டுல அந்த மாதிரி ப்ரோக்ராம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இங்க இந்தியாவிலயும் பண்ணிடலாம், சீக்கிரமா ஃபேமஸ் ஆகிறதுக்கு அதான வழி அப்படின்ட்டு யாரோ ஒரு 4-5 யூடியூபர்ஸ் சேர்ந்து பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவரை தவிர நமக்கு யாரையும் தெரியல. இவரு கொஞ்சம் இங்கிலீஷ்லாம் பேசுறாரு, ஆன்மீகம் பத்தி பேசுறதுனால அடிக்கடி நமக்கு அவரது வருது, அதனால நமக்கு அவரு தெரியும். மற்றவர்கள் யாருன்னே தெரியல. கண்டக்ட் பண்றது வேற யாரும் தான். இவரு அதை கெஸ்டா கூப்பிட்டு இருக்கிறாங்க. அது வந்து அடல்ட்ஸ் ஒன்லி ப்ரோக்ராம். இவரு ஆன்மீகத்தை பத்தி பேசுறவர். இவர் எதுக்கு அங்க போகணும் இல்லையா? அது ஒரு பெரிய விஷயம். இப்ப ஒரு பிரம்மகுமாரிய வந்து அப்படி கூப்பிட்டா, பிரம்மகுமாரியை கூட விட்டுருங்க, ஜென்ரலாவே ஆன்மீகத்தை பேசுற யாரை கூப்பிட்டாலாவது போவாங்களா ஜென்ரலா? அந்த மாதிரி கெட்ட வார்த்தையா பேசக்கூடிய ஒரு ப்ரோக்ராமுக்கு எவ்வளவு கோடி கொடுத்தாலும். சோ இங்க நிறைய காசு கிடைக்குதுன்னு தான் இவர் போயிருப்பார். அதுக்கேற்ற மாதிரி அது வந்து அந்த ப்ரோக்ராம் மட்டும் இல்ல, அந்த ப்ரோக்ராம வந்து லைவா ரியாலிட்டி ஷோ மாதிரி பண்றாங்க. அதுக்கு ஆயிரக்கணக்கான ரூபாய் டிக்கெட் கொடுத்து போகணும் மக்கள் பாக்குறதுக்கு. ஸோ அப்ப நிறைய கலெக்ஷன் ஆகுது. ஸோ அப்ப இவருக்கும் நிறைய கொடுப்பாங்க. அது வந்து ரொம்ப ஃபேமஸாகவும் இருக்கனால சீக்கிரமா ரீச் ஆகலாம் அப்படின்ட்டு புதுசா ஒருத்தர் போனா பரவாயில்ல. இவர் ஆல்ரெடி நம்பர் 1 பயங்கர ரீச்ல இருக்கிறார். இவர் அதை விட்டுட்டு அதுக்கு போகணும் அப்படின்ட்டு இவருக்கு எப்படி மைண்ட்ல வந்துச்சுன்னு தெரியல. எந்த நேரமும் ஆன்மீகத்தை பத்தி பேசுறாரு, மெடிடேஷனை பத்தி பேசுறாரு. இந்த மாதிரி மோசமான ஒரு ப்ரோக்ராமுக்குள்ள போய் அவர் அதுவும் அது எப்படின்னா, அடல்ட்ஸ் ஒன்லி ப்ரோக்ராம், கெட்ட வார்த்தை பேசுறதையும் மீறி அந்த மாதிரிதான் ஜெனரலா அங்க பேசிட்டு இருக்காங்க. எல்லாரும் அப்படியே ஷாக்ல ஆழ்த்திடுச்சு. அது எப்படின்னா, அங்கங்க இருக்கக்கூடிய யூடியூபர்ஸ் எல்லாம் வருவாங்க, அவங்க கிட்ட இவங்க கேள்வி கேட்பாங்க. ரொம்ப காமம் கலந்த கேள்விகளாக தான் இருக்கும். அதுல இவரு என்ன கேட்டாருன்னா, எல்லாரும் அதுலதான் ஷாக் ஆயிட்டாங்க. என்ன கேட்டாருன்னா, நீங்க வந்து வாழ்நாள் ஃபுல்லா உங்க அப்பா அம்மா காமத்துல ஈடுபடுறத பார்க்க போறீங்களா, அல்லது நீங்களே அதுல கலந்துட்டு ஒரே டைமோட முடிச்சிட போறீங்களா? இது எவ்வளவு வக்கரமான கேள்வி. இது வந்து வெளிநாட்டுல கூட இந்த மாதிரி கேட்டு இருக்க மாட்டாங்க யாருமே. உலகத்திலே யாருமே இந்த மாதிரி கேட்டிருக்க மாட்டாங்க இதுக்கு முன்னாடி. ஷாக் ஆயிடுச்சு இந்தியா. ஏன்னா இவர் ஆல்ரெடி ஃபேமஸ். இல்லாட்டினா இது வேற யாராவது பேசியிருந்தா கூட பெருசா கண்டுட்டு இருக்க மாட்டாங்க, அது ரீச்சும் ஆயிருக்காது. இவர் ஆல்ரெடி இவருடைய இமேஜ் வந்து அதுக்கு நேர் எதிரான இமேஜ். வெறும் ஆன்மீகத்தை பேசுறது அப்படி இருக்கிறவரு இந்த கேள்வியை அவர் தான் கேட்கிறார். அப்ப எப்படி இருக்கும்? அது டக்குன்னு வைரல் ஆயிடுச்சு இல்லையா? ஒருத்தருக்கு நேரம் சரியில்லைன்னா தப்பான விஷயம் வைரல் ஆயிடும் இல்லையா? அந்த மாதிரி ஆயிடுச்சு. சோ அப்படிதான். இதுல என்னன்னா, அவர் வந்து ஆளுங்கட்சி பிஜேபி தலைவர்களும் கூப்பிட்டெல்லாம் கூட இன்டர்வியூ பண்ணிருக்கிறாரு நிறைய. ஆனா இப்ப அந்த பிஜேபியே தான் அவருக்கு எதிராக திரும்பி இருக்குது. ஸோ ஜென்ரலா என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கட்சி சார்புல ஒருத்தங்க தப்பு பண்றாங்க அப்படின்னா விட்டுருவாங்க இல்லையா, மறைப்பாங்க. ஆனா இவங்கதான் அவங்களுக்கு எதிராக கேஸே கொடுக்குறாங்க. அதுக்கேற்ற மாதிரி இது ஒரு மோசமான ஒரு விஷயம் தான். ஏன்னா அவருடைய ப்ரோக்ராம் எல்லாம் குழந்தைங்க குடும்பத்தோட பார்ப்பாங்க எல்லாரும். அப்ப அவருடைய முகத்துக்காக பார்க்கும்போது இந்த வீடியோவும் வரும்ல. அவருடைய பேரு ரன்வீர் அலாபதியா அப்படின்ட்டு பேரு.
பீர் பைசெப்ஸ்னு ஒரு சேனல் வச்சிருக்காரு. அவர் பேர்லயும் ஒரு சேனல் வச்சிருக்காரு. இது இல்லாம ஷார்ட்ஸுக்குன்னு ஒரு சேனலும் வச்சிருக்காரு, டிஆர்எஸ் கிளிப்ஸ்ன்ட்டு. ஸோ அடிக்கடி அவருடைய பேருக்காக அது வரும்போது குடும்பத்தோட பார்க்கும்போது, குழந்தைங்க பார்க்கும்போது அவங்களுக்கு எப்படியெல்லாம் மைண்ட் கெட்டு போகும். அதுலதான் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு பொண்ணு கூட அந்த ப்ரோக்ராம்ல இருக்குது. அது இதை விட மோசமாலாம் அசிங்கமா பேசுது. சோ பெண்ணுடைய அந்தரங்க உறுப்பை வச்சு அந்த அந்தரங்க உறுப்புல இருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறம் நீ ஒரு தடவையாவது அந்த அந்தரங்க உறுப்பை பார்த்திருக்கிறியா அப்படின்னு கேக்குது. அதை புரிஞ்சுக்கிறதுக்கே முதல்ல ரொம்ப நேரம் ஆகுது எல்லாருக்கும். அவ்வளவு ஷாக் ஆயிடுச்சு. சோ இப்ப எல்லாரையும் வந்து அரெஸ்ட் பண்றதுக்கு போயிருக்காங்க. அவருடைய வீடு பூட்டி இருக்குது அப்படின்ட்டு இப்ப லேட்டஸ்ட் போன சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு எங்க போனாரு தெரியல. அவரு சோ அதுதான் இப்ப பத்தி எரியிற நியூஸாக இருக்குது. இது வந்து நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது ஏதோ ஒரு அரசியல் இது இருக்குது, வேற எதையோ மறைக்கிறதுக்காக திசை திருப்புறாங்க. இது என்ன அவ்வளவு பெரிய விஷயமா? இப்ப சமுதாய சீர்கேடுன்றது அவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? அதுல அரசியல் இருக்கு இல்ல அது வேற விஷயம். ஒரு ஃபேமஸான யூடியூபர் ஒரு குடும்பத்தோட பார்க்கக்கூடிய ஒருத்தர் இந்த மாதிரி ஒரு மோசமான விஷயத்தை, இது வந்து என்ன சொல்றது, அந்த பெர்வர்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நல்ல புத்தி உள்ளவர்கள் யோசிக்கக்கூடியது கிடையாது. ரொம்ப ரொம்ப அந்த காமத்திலேயே மூழ்கி ஒரு மிருகமா மாறுறாங்களே சைக்கோ, அவங்க கேட்கக்கூடிய கேள்வி இது. அப்ப வந்து அந்த நிகழ்ச்சிக்காரங்க வந்து விளக்கம் கொடுக்குறாங்க, இது ஸ்கிரிப்டட் கிடையாது. இல்லாட்டினா அவங்கள புடிச்சு உள்ள வச்சிருவாங்க. ஏற்கனவே நீங்க இது பேசணும்னு சொன்னா எழுதினவன் எவன் புடிச்சு உள்ள வச்சிருவாங்க. ஸ்கிரிப்டட் கிடையாதுன்ட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவனை மட்டும் புடிச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் மத்ததெல்லாம் பார்க்கும்போது எல்லாருமே அந்த மாதிரி தான் பேசியிருக்கிறாங்க மோசமா. பட் ஆனா இவர் பேசுனது ரொம்ப ரொம்ப மோசமா இருந்தது. யார் வந்தாலும் ஒரு ஆண் வந்தானா உன்னுடைய அந்தரங்க உறுப்பு சைஸ் என்ன, இப்படியே இத வந்து பச்சையா கேட்கிறாரு. அதுல இது வந்து எல்லாருக்குமே பெரிய ஷாக்கா இருந்தது. என்ன இது, எங்க போயிட்டு இருக்கு உலகம் அப்படின்ட்டு. சோ இது ஒரு பக்கம் இருக்கும்போது இன்னொரு பக்கம் ஒரு சிலர் என்ன பண்றாங்க, சரி இவர் மட்டும்தானா, ஆக்சுவலா இன்டர்நெட் அதுவும் குறிப்பா இந்தியாவுல இருக்கிற இன்டர்நெட் பார்க்கும் பொழுது அதுல இருக்கக்கூடிய கண்டென்ட்டை கம்பேர் பண்ணும்போது அவர் கேட்டது ஒண்ணுமே கிடையாது. அந்த அளவுக்கு மோசமான விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்குது அப்படின்ட்டு சிலர் வந்து கெட் ரெடின்னு ஒரு வீடியோ போடுவாங்களாம். ஏஞ்சதுல இருந்து சோ அந்த கெட் ரெடின்ற பேர்ல அந்த ட்ரெஸ் சேஞ்ச் பண்றது இதெல்லாம் காட்டி அந்த ஆபாசத்தை மூலதனமா வச்சு நிறைய வீடியோ சேனல்ஸ் இருக்குது அப்படின்ட்டு தேஷ்பக்துன்னு ஒரு சேனல், அவரும் ஃபேமஸ் ஆனவர். அரசியல் தான் பெரும்பாலும் பேசுவாரு, டீசெண்டா தான் பேசுவார், குடும்பத்தோட பேசுவாங்க, பார்க்கலாம் அவரோட ப்ரோக்ராம். சோ அவரு வந்து இதெல்லாம் காட்டுறாரு. இதெல்லாம் சொல்லிட்டு அவர் சொல்றாரு, அதாவது அவரை நியாயப்படுத்தல, பட் இருந்தாலும் இதை விட மோசமாக இன்டர்நெட் கெட்டு போயிருக்குது. இப்ப என்ன பிளான் பண்றாங்கன்னா, இதை வந்து அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துட்டு வரணும். ஏன்னா இப்ப யூடியூப் வந்து யார் வேணாலும் யூடியூப்னு இல்ல, சோசியல் மீடியா யார் வேணாலும் எது வேணாலும் போஸ்ட் பண்ணலாம்னு இருக்குது. பட் அரசாங்கத்துக்கு எதிராக இருக்கும்போது மட்டும் அதை மட்டும் தடை செய்யறது, அரெஸ்ட் பண்றது இதெல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு இவ்வளவு நாள். ஆனா இது வந்து சமுதாயத்தை கெடுக்கிற மாதிரி வருது அப்படின்னு பொழுது இப்ப அரசாங்கம் இதுல தலையிடணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை வருது. அப்படி வரும்போது என்ன ஆகுதுன்னா, மக்களுடைய சுதந்திரம் ஃபுல்லா போயிடும் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்றாரு. ஆனா அதே நேரத்துல வந்து இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, தூர்தர்ஷன் ஒரே ஒரு சேனல் மட்டும் இருக்கும், கவர்மெண்ட் சேனல். அவங்க போடுற ப்ரோக்ராம் தான் பார்ப்போம் இல்லையா? சோ ஆனா அதுவே வராம இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். டிவியே வரலன்னா கூட சமுதாயம் நல்லா தான் இருந்திருக்கும். சோ அத என்ன பண்றது, மனிதனுடைய புத்தி மோசமாக அந்த புத்தியை வந்து வெளிப்படுத்தக்கூடிய வசதி வாய்ப்புகளும் வந்தே தீரும். அந்த மாதிரிதான் இவர் என்னதான் ஆன்மீகம் அது இதுன்னு பேசினாலும் அந்த நிகழ்ச்சியில் அவர் பேசுனது அப்படியே ஷாக் ஆயிடுச்சு எல்லாருக்கும். ஏன்னா இவ்வளவு வக்ர புத்தியோடவா ஆன்மீகம் கடவுள் அப்படி இப்படின்னு பேசுறீங்க அப்படின்னு தானே தோணும். இனிமேல் வந்து அவர் என்னதான் பேசினாலும் அது எடுபடாது. அது ஒண்ணு இருக்கு. பட் இருந்தாலும் மக்கள் மறந்து ஃபேமஸாவும் ஆகலாம், அது ஒண்ணு இருக்கு. பட் இருந்தாலும் அது ஒரு பெரிய கரையாயிடுச்சு இல்ல. அவர் மேல ஆக்ஷன் எடுக்கணும், நிறைய கேஸ் போட்டிருக்காங்க. அவர் மேலயும் சரி, அந்த நிகழ்ச்சியில இருந்த அத்தனை பேர் மேலயும், கலந்துகிட்ட யூடியூபர்ஸ் மேலயும். சோ இப்ப ஃபுல்லா இது போயிட்டு இருக்குது. இப்ப இந்த தேஷ்பக்த் அவரு என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்ப உங்களுக்கு வந்து டாக்டர் சொல்றாரு ஆரோக்கியமான உணவை சாப்பிடுங்கன்ட்டு. சொல்லதான் முடியும், அதை நீங்க தான் செய்யணும்.
இல்லையா? ஆனா எல்லாத்துக்கும் ஒரு லிமிட்டும் இருக்குது. அதுக்குன்னு ஆரோக்கியமான உணவை சாப்பிட்டுக்கிட்டேவா இருப்பீங்க? அந்த மாதிரி அதே மாதிரி தான் பிரெயினுக்கான உணவு வந்து நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள், இன்டர்நெட்ல பார்க்கிறது இதெல்லாம். அப்ப அது அது வந்து எந்த அளவுக்கு நம்ம மனதை பாதிக்கும் அப்படிங்கிறது சும்மாவே இன்டர்நெட்டே நீங்க கன்டினியூஸா பார்த்துக்கிட்டு இருந்தாலே பிரெயின பாதிக்கும்ன்றாங்க. அதுல இவ்வளவு மோசமான கன்டென்ட்ட நீங்க ஏன் பார்க்குறீங்க? நீங்க பார்க்கிறதுனால தான் அத ப்ரமோட் பண்ணுது. இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, ஒரு சில சோசியல் மீடியா இன்ஸ்டாகிராம்லாம் பார்த்தீங்கன்னா, எப்பவுமே யாராவது மோசமான ட்ரெஸ் போட்டு டான்ஸ் ஆடுற மாரியே வருது. அதுக்கு காரணம் என்னன்னா, அந்த மாரி அவங்க அல்காரிதத்த டிசைன் பண்ணி வச்சிருக்கிறாங்க. நல்ல புரோகிராம் போட்டாலும் இதுக்கு தான் அவங்க வந்து பிரையாரிட்டி குடுக்குறாங்க. அந்த மாரி பண்ணியிருக்கிறாங்க, நிரூபிச்சிருக்கிறாங்க. அது மாரி இன்னும் கூட TikTokலயும் அதே மாரி பண்ணியிருக்கிறாங்க போல இருக்குது. இப்ப இவரு என்ன சொல்றாரு அப்டின்னா, அவங்க என்னதான் பண்ணியிருந்தாலும், மக்களுடைய பங்களிப்புன்னு ஒண்ணு இருக்கும். அது என்ன அப்டின்னா, YouTubeஆ இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் சரி, நாட் இன்ட்ரஸ்டட்ன்னு ஒரு ஆப்ஷன் வரும். அந்த வீடியோக்கு கீழ பார்த்தீங்கன்னா 3 டாட் வரும். அதுல நாட் இன்ட்ரஸ்டட்ன்னு நீங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, இதே மாரி ஒவ்வொருத்தரும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, அந்த மாரி தவறான இத வந்து ஆ நம்ம கிளிக் பண்றதுல என்ன ஆயிட போகுதுன்னு நெனைக்காதீங்க. அல்காரிதமே மாறும். அப்ப கெட்ட விஷயத்துக்கு வந்து நீங்க புறக்கணிச்சுட்டீங்கன்னா, ஏன்னா உங்களுக்கு அந்த உரிமை குடுத்துருக்காங்க அழகா. ஒரு கிளிக் தான். அப்ப நீங்க பண்ணிட்டீங்கன்னா, அது வரது ஆக்சுவலா நெறைய பேர் பண்ணியிருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். ஏன்னா அந்த வீடியோலாம் வந்ததே கிடையாது. இப்ப பிரச்சனை ஆனதுனால தான் அது தெரியுது. அத டெலீட்டும் பண்ணிட்டாங்க போல இருக்கு. ஆ சோ அப்ப அவரு இன்னொரு விஷயம் சொல்றாரு. என்னன்னா, ஏதோ ஒரு வீடியோல வந்து ஏதோ ஒரு கோபத்துல வந்து ஒரு இங்கிலீஷ் வார்த்தை பயன்படுத்துது. அது ஆக்சுவலா கெட்ட வார்த்தை அது. பட் ஆனா அது இங்கிலீஷ்காரங்க வந்து அது சர்வசாதாரணமா எதுக்கு எடுத்தாலும் அப்படின்னு சொல்லுவாங்க. எஃப்ன்னு ஆரம்பிக்கிற வார்த்தை. எல்லாருக்குமே தெரியும். படத்துல கூட வந்திருக்கும். அஜித் படத்துல எல்லாம் வரும். சோ அப்ப அந்த அப்படியே அவரு சொல்லிட்டாரு. சொன்ன உடனே அவருக்கு ஒரு மெயில் வருது. யார்கிட்டயோ. ஒரு சகோதரி கிட்ட இருந்தோ வருது. என்ன சொல்றாருன்னா, இந்த மாரி நீங்க கெட்ட வார்த்தை பேசாதீங்கன்னு. அவரு சொல்றாரு, இல்ல நம்ம சேனல்ல அப்படிலாம் பேச மாட்டோம். அது ஒரு விரக்தியில அப்படி பண்ணது அப்படின்னாரு. இல்ல நீங்க வந்து ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். நாங்க குடும்பத்தோட பார்க்கிறோம். பெரிய டிவி ஸ்கிரீன்ல பார்க்கிறோம். உங்களுக்கு தனியா ஒரு ரூம்ல போடுறதுனால உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இங்க யாரு பார்க்கிறா இன்னொரு எண்டுலன்ட்டு. இப்ப குடும்பத்தோட பார்க்கும்போது குழந்தையெல்லாம் இருக்கும்போது அதுக்கு என்ன வார்த்தைன்னு அர்த்தம் கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்களா? இப்ப இருக்கிற குழந்தைங்களும் ரொம்ப கேட்பாங்க. இல்லையா? சோ அது ஒண்ணு யோசிங்க. இன்னொரு விஷயம், உங்க கோபத்தை டீசென்ட்டா உங்களுக்கு வெளிப்படுத்த தெரியாதா? கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணி தான் வெளிப்படுத்தணுமா? அப்படின்னு கேட்டாரு. சோ அன்னையில இருந்து இப்ப வரைக்கும் என்னுடைய இதுல அந்த மாரி ஜெனரலாவே கெட்ட வார்த்தை வராது. அதுக்கப்புறம் வரதே இல்ல அப்டின்ட்டு அவரு சொல்றாரு. சோ அது ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா அத எல்லோரும் பார்க்கிறாங்கன்றத நம்ம மறந்துட்டோம். இப்ப இப்ப எல்லாம் வந்து டிவில பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஆரம்ப காலத்துல தான் ஃபோன்ல பார்த்தாங்க. இப்ப எல்லாம் ஸ்மார்ட் டிவி ஆயிடுச்சு. எல்லாமே டிவில பார்க்குறாங்க. குடும்பத்தோட பார்க்குறாங்க. அதுலயும் இவரு வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனவர் அப்டின்னும்போது கண்டிப்பா டிவில தான் பார்ப்பாங்க. இதுல என்னன்னா கபில் சர்மான்ட்டு ஒரு ரியாலிட்டி ஷோ இருக்குது. ரொம்ப ஃபேமஸ் அது. பெரிய பெரிய செலிபிரிட்டீஸ் அந்த படம் ப்ரமோஷனுக்குலாம் கூட அங்க போவாங்க. கமலு இப்ப இப்ப சமீபமா அந்த எல்லா படத்துடைய ப்ரமோஷனுமே அங்க போவாங்க. அப்படி இருக்கிற ஒரு ஷோ மாதிரியே இதையும் எடுத்துட்டு வரணும். ஆனால் இவங்கள வந்து எல்லாரும் வரமாட்டாங்கல்ல செலிபிரிட்டி. அதனால என்ன பண்றாங்க, ஆபாசத்தை கலந்து விட்டுர்றாங்க. சீக்கிரமா ஃபேமஸ் ஆயிடலாம் அப்படின்ட்டு. இப்ப இதுல வந்து இந்த ரன்வீர் இல்லன்னா, இது ஃபேமஸும் ஆயிருக்காது, பிரச்சனையும் ஆயிருக்காது. ஏன்னா யாரும் அத கண்டுக்க மாட்டாங்க. பட் இவரு வாயில இந்த வார்த்தை வருதே! அப்படிங்கிறது தான் எல்லாருக்கும் இப்ப ஷாக் ஆயிடுச்சு. இப்ப ஏன்னா, அவரு ஒரு ரோல் மாடலா இருக்காரு நெறைய பேருக்கு. இப்ப அவரு அப்படி பேசுறாரு அப்படின்னும்போது, இது நார்மல் போல இருக்குன்னு நெனச்சிட மாட்டாங்க மனிதர்கள்? இல்லையா? ஏன்னா அது இங்கிலீஷ் படத்துல கூட அப்படி பேசி பார்த்தது கிடையாது. இந்த மாரி கேட்கிறது, இந்த மாரி புரோகிராம் அதாவது அடல்ட் ஒன்லி கன்டென்ட்டா பேசுவாங்க. பட் ஆனா இந்த மாரி உறவுகள் தாயும், குழந்தையும் வைத்து கேள்வி கேட்கிறது, அதுவும் ஒரு பப்ளிக் ஷோல கேட்கிறது வந்து இதுவரைக்கும் நான் கேள்விப்பட்டதே கிடையாது. அவ்வளவு மோசமான ஒரு நிகழ்வை தியானம், ஆன்மீகம்ன்னு பேசுறவர் எப்படி விழுந்தாரு? எப்படி வரும்? எப்படி வரும்? இப்ப ஆன்மீகம்னாலே அது காமத்துக்கு எதிரானது தான். இல்லையா? அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி வார்த்தை சிலர் வந்து காமத்தினாலே கடவுளை அடையலாம்னு சொல்றவங்கலாம் இப்ப நெறைய பேர் வந்துட்டாங்க. ஏன்னா மக்கள் எத விரும்புறாங்களோ அத சொல்லலாம் அப்படின்ட்டு. பட் அவங்க கூட இந்த மாரி பேச மாட்டாங்கல்ல.
அப்ப அந்த அளவுக்கு மைண்ட் கரப்ட் ஆன ஒருத்தரால மட்டும்தான் இது சர்வசாதாரணமா அத்தனை பேர் முன்னாடி கேட்க முடியும். அப்ப அதே மாதிரி அந்த சகோதரியும் அவ்வளவு மோசமாக பேசுறாங்கன்னா மேபி அவங்களுடைய சேனலே அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். சோ அதனாலதான் அந்த அம்மா வந்து அவ்வளவு சர்வசாதாரணமா பேசுது. வாயை திறந்தாலே ஒரு ரொம்ப மோசமான வார்த்தை தான் வந்துட்டு இருக்குது. அப்ப இது வந்து அந்த 2 பேருடைய மென்டாலிட்டி கிடையாது. ஒட்டுமொத்த இந்தியாவுல இருக்கக்கூடிய மனிதர்களுடைய ஒரு பிரதிநிதியாகத்தான் அதை பார்க்க முடியும். ஏன்னா விரும்பி பாக்குறாங்கல்ல. இப்ப விரும்பி பாக்குறாங்க அப்படின்னா தமிழ்லயே அந்த மாதிரி கெட்ட வார்த்தை பேசுற சேனல் இருந்துச்சு. இப்ப எப்படி இருக்குன்னு தெரியல. அது எப்படின்னா அவங்க வந்த உடனே கெட்ட வார்த்தை பேசினதுனால அது ஃபேமஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க மாத்திக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஃபேமஸ் ஆனதுக்கு அப்புறம் அது தேவையில்லைன்ட்டு அவங்க மாத்திக்கிட்டாங்க. அவர் மிமிக்ரி எல்லாம் பண்ணுவார். பட் இவர் ஃபேமஸ் ஆன ஒருத்தர் இந்த மாதிரி இது வந்து ஒரு ஆபாச படத்துக்கு ஈக்குவல் இது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதை வந்து தடை செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஆன்மீகத்திலே ஊர்ன ஒருத்தர் இப்படி பேசுறாரு அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆன்மீகத்துக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு நினைக்கிறார். இப்படியும் பேசலாம், ஆன்மீகத்திலயும் இருக்கலாம். ஏன்னா இதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் ஒரு ஓஷோவுடைய ஃபேன் வேற. எல்லாருக்குமே ஃபேன், அதுல ஓஷோவுடைய ஃபேன். ஓஷோ வந்து கெட்ட வார்த்தை பேசுறாரு, பயங்கரமா கெட்ட வார்த்தை பேசுறாரு இங்கிலீஷ்ல. பட் ஆனா அவரு கூட இந்த மாதிரி எல்லாம் பேசி கேள்விப்பட்டதில்ல. பட் அது அப்ப பாருங்க, ஓஷோ வந்து ஒரு சமுதாயத்தை எந்த அளவுக்கு கெடுக்கிறாரு அப்படிங்கிற விஷயம் இங்க பாக்கணும். ஏன்னா அதை உள்வாங்கிதான் இவருக்குள்ள இது வருது. அப்ப நம்ம வந்து அவர் வந்து நிறைய மெடிடேஷன் பத்தி எல்லாம் பேசியிருக்கிறாரு தான். ஆனா அதையும் மீறி வந்து யார் வேணாலும் யாரோட வேணாலும் காமம் வைக்கலாம் அப்படின்ற ஒரு முறையை ரொம்ப ஃபேமஸ் ஆக்குனார் உலகம் ஃபுல்லா. அதனாலே நிறைய நாடுகள் அவரை துரத்துனாங்க. என்னங்க கேட்கல. தவறு கிடையாது அப்படின்னு சொல்லி இது பண்ணதா இவங்க அது மேல இருப்பாயே, அதுக்காண்டியே அங்க போக ஆரம்பிச்சாங்க நிறைய பேர். எல்லா நாட்டிலயும் அவரை துரத்துனாங்க. அமெரிக்கா உட்பட எல்லா நாட்டிலையும் துரத்துனாங்க. இவர் இருந்தா இங்க அழிச்சிடுவாரு. நம்ம எல்லாம் என்ன நினைச்சிருக்கிறோம், அமெரிக்கா மோசமான நாடுன்னு நினைச்சிட்டு இருக்கிறோம், மேலை நாடுகள் மோசமான நாடு. ஆனா இவங்க யூனிஃபார்ம் வந்து காவி ட்ரெஸ் தான் போடுவார் ஓஷோ. இதுவும் அந்த காவியை கண்டாலே அவங்க பயந்தாங்க அந்த டைம். சோ அவங்களுக்கு அந்த அந்த ஓஷோ குரூப்ல இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வீடு கொடுக்க மாட்டாங்க, இடம் கொடுக்க மாட்டாங்க, அப்படி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவர் அரெஸ்ட் எல்லாம் கூட பண்ணாங்க. ஆனா அவரு கூட இந்த மாதிரி பேசல. அவரு காமம் ரைட்டுன்னாரு, யார் வேணாலும் காமத்தை யார் வேணாலும் இருப்பாங்க. இன்னைக்கு அது சட்டபூர்வமா ஓகேவும் ஆயிடுச்சு இல்லையா? இன்னைக்கு சட்டமும் அதானே சொல்லுது, யார் வேணாலும் விரும்பி யார் வேணாலும் காமத்துல இருக்கலாம் தான் சொல்லுது. கலத்தொடர்பு தப்பு இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஆனாலும் இவரு பண்ணது வந்து இன்னும் ஒருபடி மேல போய் அந்த சமுதாய இதையே கெடுக்கிற மாதிரி பண்ணிட்டாரு. அதனாலதான் இப்ப வந்து ஏந்திருக்கிறாங்க. ஆனா இதுல என்ன ஒரு விஷயம்னா, ஓஷோவை அனுமதித்தீர்கள்னா அடுத்த ஸ்டெப் இதுக்குதான் போய்விடும். பண்ணது ரைட்டுன்னு நீங்க சொல்லிட்டீங்க, அது சட்டப்பூர்வமா ஓரினச்சேர்க்கை ரைட்டு, கள்ளத்தொடர்பு ரைட்டு எல்லாமே கொடுத்தாச்சு அப்படின்னா அடுத்து மீது என்ன இருக்குது? இதுதான் அடுத்த கட்டத்தை நோக்கி தானே போகும். தவறு பண்றவங்களுக்கு வந்து அவர் சொல்லக்கூடிய அந்த பாயிண்ட் வந்து மனசை தேர்த்தி சரி தவறு இல்லை அப்படின்னு சொல்லி நினைச்சு கரெக்ட். அதுக்கப்புறம் தான் பண்ணதுக்கு அப்புறம் தான் அதோடைய குற்ற உணர்வு தெரியும். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இன்னைக்கு வந்து நிறைய திரும்புற பக்கமெல்லாம் டைவர்ஸ், வீட்டுக்கு ஒரு டைவர்ஸ் இருக்குது. சோ வந்து 2வது கல்யாணம் 3வது கல்யாணம் எல்லாம் பண்றாங்க. அப்ப என்ன ஆகும்னா, ஏற்கனவே ஒரு பெண்ணை எடுத்துக்கிட்டீங்கன்னா டைவர்ஸ் ஆகி வேற ஒருத்தரோட குழந்தையோட வந்து இன்னொரு பையனை கல்யாணம் பண்ணுவாங்க. அவனும் அதே மாதிரி வேற ஒரு பொண்ணோட குழந்தைய வளர்க்காமலாம் இருக்கலாம் இல்லையா? பெரும்பாலும் அம்மா கையில இருந்து கொடுப்பாங்க குழந்தை. இப்ப புதுசா வர குழந்தைக்கு வந்து அப்பா கல்யாணம் பண்ண இன்னொரு பொண்ணும் அம்மா தானே. ஆனா அவனுடைய புத்தியில வக்ர புத்தி இருக்கும் பொழுது இந்த ப்ரோக்ராம் பார்த்தா என்ன ஆகும்னு யோசிச்சுப்பாரு. இன்னொன்னு அந்த பொண்ணுக்கே அந்த அம்மாவுக்கே கூட வக்ர புத்தி வருமே அந்த பையனை பார்க்கும்போது. ஏன்னா தனக்கு பிறக்கல. சோ அப்ப இதை நோக்கி தள்ளுது இல்லையா? சோ இதெல்லாம் உண்மையிலே நடக்கும்போது இதை வந்து யாரும் கட்டுப்படுத்தவும் முடியாது. இப்ப இந்த பிரச்சனை வர்றது வந்து ஒரு வார்னிங். சமுதாயம் இந்த திசையை நோக்கி போகுது, இது தப்பு அப்படின்னு என்ன யாருமே சொல்லலையேன்னு கேக்குறாங்களே.
கடவுள் ஏன் அப்பயே தடுக்கல இப்படி எல்லாம் சொல்றாங்களே, இதுதான் அது. அந்த எச்சரிக்கை ஃபேமஸானவரை வைத்து வரும்பொழுதுதான் அதை நம்ம எல்லாம் திரும்பி பார்க்கிறோம். இல்லாட்டா திரும்பி பார்க்க போறது கிடையாது. இல்லைங்க, யாரோ பேசுறாங்க, சில இடம் தண்ணி அடிச்சிட்டு ரொம்ப மோசமாலும் பேசுவாங்க, அதை கண்டுக்க போறது கிடையாது. ஒரு உச்சத்துல ஒரு சாஃப்டானவர், நல்ல மேனர்ஸ் உள்ளவர் திடீர்னு இப்படி பேசுறாருன்னும் போது எல்லாருக்கும் ஷாக்கு கொடுக்கறது வந்து, அப்ப எல்லாரும் வெளியில டீசெண்டா காட்டிக்கிட்டாலும் உள்ள இந்த வக்கர புத்தி இருக்குது. இல்லாமல் ஒரு இடத்துல வருதுனால அது எல்லா இடத்துலயும் உள்ள வந்துடுச்சுன்னு அர்த்தம். அதுதான் அது வெளிப்படுத்துது. இதோ இன்னைக்கு நியூஸ்ல பாத்தீங்கன்னா, ஒரு பிச்சைக்காரிய வந்து ஒருத்தன் காமத்துக்காக பயன்படுத்தி கடைசியா கொலையும் பண்ணிட்டான் அப்படின்ட்டு ஒரு நியூஸ் வருது. இது எனக்கு தெரிஞ்ச ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு தெலுங்கு படத்துல இது வருது. இந்த மாதிரி வில்லன் வந்து பிச்சைக்காரி கிட்ட சோப்பு வாங்கி கொடுத்து போய் குளிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு காமத்துல ஈடுபடுறது. அப்ப அப்பவே அவனுடைய புத்தியில வந்துருச்சு, இப்ப நடைமுறையில நடக்குது. அப்ப ஒருத்தர் புத்தியில வருதுன்னா சீக்கிரமா நடக்க போகுதுன்னு அர்த்தம். அதுதான் இங்க முக்கியமான விஷயம். இப்பவே நிறைய இடங்கள்ல வந்து சொந்த மகளையே வந்து பாலியல தொல்லை கொடுக்கிற அப்பான்ட்டு நிறைய பேரை கைது பண்றாங்க. அப்ப இன்னும் இது மோசமா அப்ப ஒரு ஆன்மீகத்துல இருக்கிறவருடைய மைண்டே இந்த அளவுக்கு கரெக்டா இருக்குன்னா, சராசரி மனுஷனுடைய மைண்ட் எவ்வளவு கரெக்டா இருக்கு. இதை ஏன் சொல்றோம்னா, இன்னைக்கு திரும்புற பக்கம் எல்லாம் உலக அழிவை நம்ம பாக்குறோம். கேரளா வயநாடு நிலச்சரிவை பாக்குறோம், அமெரிக்கா பத்தி எரிஞ்சதை பாக்குறோம். அதுக்கும் மனிதனுடைய குணத்துக்கும் நேரடி சம்பந்தம் இருக்கு. குணம் மோசமாக மோசமாக அழிவு அதிகமாயிட்டே இருக்கும். அழிஞ்சுதான் ஆகணும், வேற வழியும் கிடையாது. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, இதெல்லாம் எப்படி உள்ள வருது அப்படின்னா, இப்ப ரொம்ப ஒரு மோசமான லெவலுக்கு போகும்போதுதான் இது ஒரு தப்புன்னு நினைக்கிறாங்க. ஆரம்பத்துல இது ஒரு புரட்சின்னு நினைக்கிறாங்க. ஓஷோவை கொண்டாடுறாங்கல்ல எல்லாரும், இப்ப வரைக்கும் கொண்டாடிட்டு தானே இருக்கிறாங்க. அவரு போட்ட விதை தானே இது. அப்ப அவரு ரைட்டு இவரு தப்புன்னா யாரோட யாரோட வேணாலும் யார் வேணாலும் காமம் வச்சுக்கலாம்னா, ஓஷோவே மகள் வயது உள்ள பெண்ணோட காமம் வச்சிருப்பாரு. அவரே வயசானவர் தானே, கண்டிப்பா பாட்டியோட காமம் வச்சிருக்க போறது இல்ல, சின்ன பொண்ணோட தான் காமம் வச்சிருந்திருப்பாரு. அப்ப அதே தானே, மகளோட காமம் வைத்தாருன்னா மக வயது உள்ள பெண்ணோட காமம் வைத்தானே, ரெண்டு ஒண்ணு தானே இல்லையா? சோ அங்க ஓகே கொடுத்தது. இப்ப இதை டைரக்டா அடுத்த கட்டம் என்னன்றத அவர் சொல்றாரு. ஓ, இது இவ்வளவு வக்கரமா இருக்குதே அப்படின்றாங்க. அப்ப இதுக்கு முன்னாடி நடந்ததும் அதுதானே. அப்ப அங்கேயே கட் பண்ணி இருக்கணும். ஆனா ஆக்சுவலா இந்தியாவில கூட எல்லா இடத்துலயும் அவருக்கு தடை தான் இருந்தது ஓஷோக்கு. பட் இருந்தாலும் அவருடைய புத்தகங்களை வந்து எல்லாரும் விரும்பி படிக்கிறாங்க. தியானம் அப்படின்ற போர்வையில அது உள்ள வருது. இவருமே அப்படிதான் வர. இவருமே தியானத்துக்கு தான் ஃபேமஸ். இவர் தியானம் சொல்லிக் கொடுக்கல, பட் தியானம் உள்ளவங்களை இன்டர்வியூ எடுத்துட்டு இருப்பாரு. இவருமே தியானம் பத்தி வீடியோ எல்லாம் போட்டிருக்காரு, நான் அது பார்க்கல. பட் முழுக்க முழுக்க அந்த தியானம், மெடிடேஷன், இது இல்லாம அந்த சூப்பர் நேச்சுரல் பவர், அந்த பில்லி, சூனியம், ஏவல், டார்க் எனர்ஜி, இதை பற்றியே தான் அவருடைய சேனல் ஃபுல்லா வீடியோஸ் இருக்கும். அது எல்லாமே எதுவுமே நம்ம வந்து தப்பு சொல்ல முடியாது. அவர் இது வரைக்கும் அவர் போட்ட அவருடைய சேனல்ல இருக்கக்கூடிய கண்டென்ட். பட் இந்த நிகழ்ச்சியில அவர் கலந்துகிட்டது அவருக்குள்ள இருக்கக்கூடிய வக்கரத்தை வெளியில காட்டும் போது அவருக்கே கவர்மெண்ட் அவருக்கு எதிராக திரும்பும் போதுதான் நம்ம பண்ணது தப்புன்னே தெரியுது. இதுதான் பெரிய விஷயம். அப்படிதான் மனிதர்கள் இருக்கிறாங்க. மனிதர்களுக்கு ஒரு தப்பு செய்யும் பொழுதும் அதுக்கு முன்னாடியே ஒரு தப்பு பண்ணுவோம், அதை அரசாங்கமே அனுமதிக்கும். அடுத்தடுத்த ஸ்டெப் போகும்போது ஒரு டைம்ல போய் மாட்டிக்கும். இப்ப கல்தொடர்பு அனுமதிக்கிற அரசாங்கம், ஆனால் அதே அவன் ஒரு 18 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய பையனோ பொண்ணையோ காமத்துல ஈடுபட்டாலும் என்ன ஆகும், அதே அரசாங்கம் பிடிச்சி உள்ள போட்டுரும். ஆனால் இங்க கலத்தொடர்புல அனுமதிச்சதோட அடுத்த ஸ்டெப் தான் அது. ஓரின சேர்க்கை அனுமதிச்சதோட அடுத்த ஸ்டெப் தான் அது. அப்ப அது வரும்போதுதான் வலிக்குது. ஒரு டைமுக்கு அப்புறம் அதையும் கூட வயசை குறைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்குது. 18 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க மைனர்ன்றத கூட 13 வயசு 12 வயசுன்னு குறைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்ப எல்லாருமே அது மாதிரி ஆகுறாங்க. சமீபம் வருகிற எல்லா பாலியல் குற்றத்திலையும் பாத்தீங்கன்னா பெண்ணே மைனரா அவளே அவளுடைய ஈடுபாட்டோட போறதெல்லாம் பாக்குறோம். சமீபமா 8வது படிக்கிற பொண்ணு வந்து 3 பொண்ணுங்க வந்து 3 பசங்களோட போய் ஏதோ ஒரு அரசாங்க பில்டிங் மேல போய் காமத்துல ஈடுபட்டு விடிய காமத்துல ஈடுபட்டு
அவங்க அப்பா அம்மா தேடுறாங்க குழந்தைங்கள. அப்புறம் போலீஸ் வந்து பிடிக்கும்போது பொட்டு துணி இல்லாம இருக்கிறாங்க அவங்க. சோ அப்ப இதே மாதிரி தொடர்ந்து கேஸ் வந்துகிட்டே இருந்துச்சுன்னு வச்சுக்கலாம், எத்தனை பேரை புடிச்சு ஜெயில போட முடியும்? அல்லது சிறார் பள்ளியில போட முடியும்? அப்ப என்ன பண்ணுவாங்க? சட்டத்தையே மாத்திடுவாங்க. ஒண்ணுமே பண்ண முடியாது. எல்லாருமே இப்படி இருக்கும்போது மாத்திடுவாங்க. சினிமாவும் அதுக்கு ஒரு பெரிய காரணம். பெரிய காரணம். அந்த லவ் சாங்ல ஆரம்பிக்கிறது தான் அடுத்தது ஆபாசம் எல்லாம். இங்க லவ்வுக்கு மயங்கினாலே அடுத்தது ஆபாசத்துக்கு போயிடும். லவ்வுக்கே மயங்கலன்னா ஆபாசமும் கெட்டதுன்னு தெரியும். ஏன்னா இதோட அடுத்த ஸ்டெப் அது. அவளுடைய பஸ்ல கூட ஒரே லவ் சாங்ஸ் தான் போடுறாங்க. எங்க பஸ்ல கூட சாங்ஸ், லவ் சாங்ஸ் ரொம்ப ஒரு இதான சாங்ஸ் எல்லாம் போடுறாங்க. அதுலயும் குறிப்பா இந்த லேடிஸ் காலேஜ் வழியா போற வண்டி எப்ப அந்த பீக் அவர் இருக்குது இல்லையா, காலேஜ் விடுற டைம், காலேஜுக்கு போற டைம், அந்த டைம்ல தான் ஆபாசமான பாட்டா போடுவானுங்க டிரைவர். அதெல்லாம் அரெஸ்ட் பண்ணணும்ல. ஆக்சுவலா எதுக்கு பாட்டு கேட்கறதுக்கா பஸ்ல வராங்க? அவங்க கையில செல்லு வந்துச்சு, அவன் புடிச்சத பாத்துக்க வேண்டியதுதானே. ஏற்கனவே அங்க கூட்டமா இருக்கும். ஏற்கனவே நிறைய பேர் வந்து பஸ்ல பேக் டச் இருக்குன்னு இப்ப சமீபமா அனிதா சம்பத் கூட சொல்லியிருந்தாங்க. அவங்க ஸ்கூல்ல படிக்கும் போதே. இப்ப எவ்வளவு மோசமா இருக்கும். அப்ப அந்த நேரத்துல மோசமான பாட்டை வேற போடுறேன்னா என்ன ஆகும் இல்லையா? சோ அப்ப அந்த பாட்டு போடுறவங்களை எல்லாம் அரெஸ்ட் பண்ணணும். அப்ப தப்பு செய்யறதுக்கு தூண்டுறவங்களை யாரையுமே அரெஸ்ட் பண்றது கிடையாது. இப்ப இவரை மாட்டினார். பட் ஆனா சர்வசாதாரணமா டிரைவருங்க அதை தானே பண்றாங்க இல்லையா? இவரு சொன்னதை விட மோசமான விஷயத்தை தோன்ற மாதிரியே தான் பாடல் வரிகள், அந்த பாட்டை தான் போடுவாங்க. அதாவது அந்த சைடு லேடிஸ் ஏறுவாங்கன்னு அவனுக்கு தெரியும்ல, ஏற்கனவே அடுத்த ஸ்டாப்பிங் ஏறிடுவாங்கன்ட்டு அவன் அதுக்கு முன்னாடியே போட்டுருவான். அவனுக்கு தெரியும் அடுத்தடுத்து என்னென்ன பாட்டு வரும்ட்டு. கரெக்டா அந்த லேடிஸ் ஏறும்போது பாட்டெல்லாம் மோசமா இருக்கும். அதுல அவனுக்கு ஒரு வக்கர புத்தி. அவன் வண்டியை தானே ஓட்ட போறான். பட் அவனுக்கு அதுல என்ன ஒரு சந்தோஷம்னு தெரியல. அதான் சாத்தானுடைய சாமர்த்தியம். இப்ப இதுல இருந்து இந்த நம்ம மட்டும்தான் காப்பாற்ற முடியும். இன்னைக்கு வந்து இது மோசமான விஷயமா பாக்குறது இன்னும் 5-10 வருஷத்துல நார்மல் ஆயிடும். பெரிய விஷயமா தெரியாது. சோ இப்ப என்ன பண்ணலாம்னா, இது நடந்தே தீரும். ஏன்னா நம்ம இப்ப அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இருக்கிறோம். ஆக்சுவலா வந்து இந்த கெட்ட விஷயங்கள்லாம் எப்படி தெரியுமா வருது சமுதாயத்துக்குள்ள? அதுக்கு முன்னாடி இருந்த நல்ல விஷயத்துக்கு வந்து ஒரு முத்திரை குத்துறாங்க. என்னன்னு? பழமை. அதை ஃபாலோ பண்றவங்களுக்கு பேர் என்ன? பழமைவாதிகள். அது கேட்கும் போதே நமக்கு ஒரு நெகட்டிவா தானே இருக்குது. நம்ம புதுமையை எடுத்துட்டு வருவோம். ஃபர்ஸ்ட் எப்படி வருது சினிமால? ஒரு சாமி படம் இதுதான் வரும். தியாகராஜ பாகவதர் காலத்தெல்லாம் அது மட்டும்தான் இருக்குமே படம். லவ் எல்லாம் இருக்கு. அதுக்கப்புறம் இந்த எம்ஜிஆர் சிவாஜி காலத்துல அப்படி கொஞ்சம் அது கூட அது ஒரு மாதிரி, அதாவது லவ்னா அது ரொம்ப ரேர். அது ஒரு லவ்னு கூட சொல்ல முடியாது. அந்த மாதிரி தான் இருக்கும். அது துரத்தி லவ் பண்ற மாதிரி இருக்காது. அது ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் லவ் சாங் மாதிரி வரும். அப்படி வரும். அது ஒரு பெரிய இஷ்யூவா, அதாவது பாரு நான் லவ் பண்ணி புரட்சி பண்றேன் அந்த மாதிரி இருக்காது. எம்ஜிஆர் படமோ சிவாஜி படமோ அப்படி இருக்காது இல்லையா? பிடிக்கும், அப்படியே பாடுவாங்க, அவ்வளவுதான். துரத்தி அந்த காலேஜ்ல துரத்தி லவ் பண்றது, அந்த சமுதாயத்தை எதிர்க்கிறது அப்படிலாம் அங்க வரல. ஆனா அப்பவும் வந்து உண்மையில வேற ஜாதியை லவ் பண்ணி இருந்தாங்கன்னா பிரச்சனை வந்துதான் இருந்திருக்கும். ஆக்சுவலா அப்ப லவ்வும் பண்ண மாட்டாங்க, அப்படி கல்யாணமும் பண்ண மாட்டாங்க. அவங்கவுங்க ஜாதியில தான் அவங்க அத்தை பொண்ணு அந்த மாதிரி தான் லவ் பண்ண மாட்டாங்க. அது கூட விரும்புவாங்க, சின்ன வயசுல கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. இப்படிதான் இருந்துச்சு. அது ஒரு பெரிய இஷ்யூவா எடுத்துட்டு வரல மக்களுக்கு. அப்படி வந்து அந்த மாதிரி படம் எடுக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி புத்தி வக்கரமாக வேலை செய்யல. அதுக்கப்புறம் நம்ம பாரதி ராஜா எல்லாம் வந்தாரு இல்லையா? அப்பதான் வந்து அவர் புரட்சி பண்றாரு. இந்து கிறிஸ்டின் லவ் அப்படி மாத்தி அது தாத்தா பேத்தி வயசு உள்ள பொண்ணை லவ் பண்றது முதல் மரியாதை இல்லையா? அப்ப அது எவ்வளவு பெரிய தப்பு. இங்க இவரு பண்ணத அவர் அப்பவே பண்ணிருக்கிறாருல்ல. ஆனா அப்ப எதிர்ப்பும் இருந்துச்சான் அந்த படத்துக்கு. அப்ப இளையராஜா பத்தி என்னயா படம் இது, குப்பை படம்னாராம். சோ அப்ப படம் பார்க்கும்போது நமக்கு இந்த இளையராஜா அதுக்கு மியூசிக் போடாம இருந்திருக்கணும் ஆக்சுவலா. ஏன்னா அந்த பாட்டு மியூசிக் இல்லாட்டினா அது ஒரு வக்கரமா தான் தெரியும் அந்த படம். அந்த மியூசிக்ல மயங்கி நம்ம பாக்குறோம். அப்ப அந்த சமுதாயத்துக்குள்ள விஷம் வருது பாருங்க. இது வந்து
ஒரு ஒரு தாத்தா வயசு உள்ளவர் ஒரு பேத்தி வயசு உள்ள பொண்ணை வந்து நார்மலைஸ் பண்றதுக்கு ட்ரை பண்றாரு. அது சாதாரண விஷயம் கிடையாது இல்ல. அது எவ்வளவு மோசமான விஷயம் இல்லையா? சோ அப்ப இது லவ் ஓகே, அந்த பொண்ணும் விரும்புது, இவருக்கும் பிடிச்சிருக்குது, ஓகே ஆயிடுச்சு. சரி, எல்லாரும் லவ் பண்ண மாட்டாங்களே இல்லையா? பாலா சொல்றாரு, டைரக்டர் பாலா, நீங்க லவ் பண்ணி இருக்கிறீங்களா? பண்ணிருக்கிறான். ஒன் சைடா? ஏன் நீங்க போய் சொல்லலையா? தைரியம் இல்லையா? தைரியம் எல்லாம் இருக்குதுங்க, அதுக்கு ஒரு பர்சனாலிட்டி வேணும்லன்ற. அப்ப அது ஒண்ணு இருக்குது இல்ல. அப்ப கிடைக்காதவன் என்ன பண்ணுவான்? அப்பதான் அது ரேப் ஆகுது. அப்பதான் ஒரு பதவி துஷ்பிரயோகம் ஆகுது. ஒரு உயர்ந்த பதவியில வாத்தியார் ஸ்டூடெண்ட் கூப்பிடுறதெல்லாம் பாக்குறோம். நிறைய ஆடியோல நியூஸ்ல வந்தது. ஒரு ஏதோ ஒரு ஃபேமஸான ஒரு இசைப்பள்ளியோ ஏதோ ஒரு காலேஜ்னு நினைக்கிறேன். காலேஜ் ஹாஸ்டலோ, அங்க அந்த மேல் இடத்துல இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு பொண்ணு கிட்ட போன் பண்ணி பேசுறாரு. அவரு மலையாள பாஷையில பேசுறாரு. கேரளாக்காரருக்குள்ள இருக்கு. தமிழர் மலையாள இதுல பேசுறாரு. எனக்கு ஒண்ணுன்னா ரொம்ப இஷ்டம், ஒரு ஸ்பெஷல் உன் மேல ஒரு அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அழகு இருக்குது, வயசு இருக்குது, லவ் பண்றாங்க, ஓகே. ஆனா அந்த போதை, அது ஒரு போதை. தண்ணி அடிக்கிறவன் எப்படி தண்ணி அடிக்கிறத விட மாட்டானோ, இதே மாதிரிதான் லவ், காமம் எல்லாமே. அவனுக்கு அந்த போதை வந்துச்சா, மோகம் 30 நாள், ஆசை 60 நாள்னுவாங்க. மயக்கத்துல இருக்காங்க. இப்ப கல்யாணம் ஆன உடனே அந்த போதை போயிடும், 1 மாசத்திலே போயிடும். ஆனா அந்த போதைக்கு அடிமை இருக்கிறான் இல்லையா, அந்த போதை இப்ப வேணும், சட்டமும் அதுக்கு அனுசரிக்குது. அப்ப என்ன ஆகுது? இன்னொருத்தர்கிட்ட அப்படியே தேடி போய்கிட்டே இருக்கு. அப்ப என்ன வயதானாலும் அந்த 16 வயது இந்த படத்துல ஒரு டைலாக் வரும் பாருங்க. அந்த டாக்டர் வந்து தப்பா நடந்துக்குவாரு ஸ்ரீதேவி கிட்ட. அப்ப வந்து ஒருவேளை அப்ப வந்து இவ தட்டி விட்டுட்டு போயிடுவான். அப்ப அவ கேப்பா, ஆனா லவ் பண்ணுவான். ஆனா அவன் விட்டுட்டு போவான். ஏன் விட்டுட்டு போறீங்க? என்ன கல்யாணம் பண்ணிக்கோங்க, கல்யாணம் பண்ணிங்க. ஒருவேளை நான் அப்படி பண்ணதுனால தான் அப்படி பண்ணிட்டீங்களா? நான் சம்மதிச்சிருந்தீங்கன்னா நீங்க இப்படி பண்ணிருக்க மாட்டீங்கல்ல. அப்ப டாக்டர் சொல்லுவான், நீ சம்மதிச்சிருந்தாலும் நான் இப்படித்தான் பண்ணிருப்பேன். ஏன்னா நான் விரும்புறது உன்னுடைய அந்த 16 வயதை மட்டுமே. எத்தனை வயதானாலும் அவனுக்கு 16 வயது பொண்ணுதான் பிடிக்க போகுது இல்லையா? சோ அப்ப தாத்தாவானாலும் அதானே நடக்கும். எல்லாருக்குமே 16 இவர் தாத்தாவாயிட்டதுனால பாட்டியா லவ் பண்ணுவாரு இல்லையா? சோ அப்ப இங்க காதல் வந்து கரெக்ட்னு நீங்க சொல்லி அனுப்புன அந்த விஷயம், ஆனால அதுக்கப்புறம் அது வெளியில எடுக்க முடியல. ஏன்னா அது பயங்கரமான, கஞ்சாவை விட பயங்கர போதையானது அது. சோ அதை தொடர்ந்து அனுபவிச்சுக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கும் பொழுது என்ன ஆகுது? 70 வயசு தாத்தா 30 வயசு பொண்ணை லவ் பண்றாரு. இதுல இவங்களும் 70 வயசு தாத்தா லவ் பண்றாங்க. அதுவும் எப்படின்னு புரியல. சோ அப்ப அந்த சமுதாய சீரழிவுக்கு அது அழைச்சிட்டு போகுது. அப்ப ஃபர்ஸ்ட் எப்படி ஆரம்பிச்சாரு? இதெல்லாம் பழமை, அப்பா அம்மா சொல்ற மாதிரி தான் கல்யாணம் பண்ணணும், ஒரே ஜாதியில தான் கல்யாணம் பண்ணணும், இதெல்லாம் பழமைவாதம். இப்ப ஜாதியை வைத்து மேல் ஜாதி கீழ் ஜாதின்ட்டு அவங்க வந்து ஒரு ஜாதியை வந்து கீழாக நடத்துறது தப்பு. அது கரெக்ட் தான். அப்படி நடத்தக்கூடாது. அதுக்கு முன்னாடி அப்படி நடத்தப்படல. ஒரு டைம்ல எப்ப அப்படி நடத்தப்படுதோ அப்பதான் அதுக்கு எதிர்ப்பு வந்தது. சோ அதோட சரி, அதை மட்டும் அப்படி பண்ணக்கூடாதுன்றது அதோட நிறுத்திக்கிட்டா பிரச்சனை இல்லை. உன் பொண்ணை எனக்கு கொடு, நான் சமமாயிட்டேன்ல, இப்ப எனக்கு உன் பொண்ணு கொடு. இப்ப வரைக்கும் அதான் கேட்பாங்க. பிராமணர்கள் எங்களுக்கு பொண்ணு கொடுப்பாங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப காமத்திலேயே தானே இவனுடைய புத்தி புரட்சி ஆரம்பிச்சு அது எங்க போய் முடியுது பாருங்க, காமத்துல போய் முடியுது. புரட்சி பேசினவங்க திருமணம் மீறிய உறவுன்னு சொல்லுங்க, அது ஏன் கள்ள தொடர்புன்னு சொல்றீங்க? ஏன்னா இவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரோ அதை வந்து நார்மல் பண்ணணும், இப்படி வந்துடுச்சு. சோ அதுதான் இப்ப நடந்துட்டு இருக்குது. தான் என்ன பண்றாங்களோ அதை நார்மல் ஆக்கிடணும் அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. நினைச்சிட்டா நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி குற்றம் இல்லாம அதை பண்ணலாம்ல அப்படின்னு நினைக்கிறாங்க. சோ இதோடைய பாதிப்பு என்னன்னா, அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், பழமை வந்து தப்புதான், பழமைவாதம் தப்புதான், புதுமைதான் நல்லது, புதுசுதான் நல்லது. என்ன பழைய கருத்து அப்படின்றாங்க. ஆனா இதுல என்ன ஒரு விஷயம்னா, எது பழசு எது புதுசுன்னு யாருக்கும் தெரியல.
உண்மையிலே இவங்க புதியதுன்னு நினைக்கிறது தான் பழையது, பழையதுன்னு நினைக்கிறது தான் புதியது. இப்ப உதாரணத்துக்கு ஒரு கார் வாங்குறீங்க. கார் வாங்குற அன்னைக்கு அது புதுசா, 10 வருஷம் கழிச்சு அது புதுசா? 10 வருஷம் கழிச்சு அது பழசு தானே. வருஷம் போக போக அது பழசாகுமா புதுசாகுமா? அதே மாதிரி இந்த உலகம் புத்தம் புதியதாக வரும்போது மட்டும்தான் அது புதுசு. இது நாளுக்கு நாள் பழசானா புதுமைன்ற பேர்ல வந்து வந்து அது பழமையை நோக்கி அழைச்சிட்டு போகுது. எப்படி கார் வந்து ஒரு துருப்பிடிச்ச ஒரு நிலையை வருதுன்னா அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேஜா வரும். துருப்பிடிச்ச நிலைக்கு ஃபர்ஸ்ட் பெயிண்ட் போகும், ஒண்ணா போயிட்டு வரும் இல்லையா? அதே மாதிரி அந்த கடைசி நிலை ரொம்ப கேவலமான நிலையா இருக்கும். நம்ம ஏற்கனவே சொன்னோம், அந்த சகோதரி வந்து 3 பேர் ஒட்டு துணி இல்லாம 8வது படிக்கிற குழந்தைங்க மொட்டை மாடியில போலீஸ் போய் பிடிக்கிறாங்க இல்லையா? அது வந்து எல்லோரும் துணி இல்லாம அலையிற காலம் கிட்ட நெருங்கிடுச்சுன்றத சொல்லுது. அப்போ அந்த இதுல பேட் கேர்ள்ஸ் படம் கூட, பேட் கேர்ள்ஸ் படமே அதை ப்ரோமோட் பண்ணி தான் எடுக்கிறாங்க. சொல்லுங்க. பைபிள்ல சொன்ன விஷயங்கள்லாம் இப்பதான் நடக்குது அப்படிதானே? ஆக்சுவலி கண்டிப்பா சொன்ன விஷயங்கள்லாம் இப்போ நடக்குது. பைபிளை விட்டுருங்க பிரதர். ஜெனரலா ஸ்கூல் புஸ்தகத்திலே எப்படி போட்டிருப்பாங்க, ஆதியில் மனிதன் ஆடை இல்லாமல் இருந்தான், யார் வேணாலும் யார வேணாலும் காமத்துல ஈடுபட்டு இருந்தான், மிருகம் மாதிரி இருந்தான். அதுக்கப்புறம் தான் மனிதர்கள் ஒரு நல்ல வளர்ச்சி அடைந்து திருமணம் இப்படி எல்லாம் ஒரு கலாச்சாரம் வந்தது. அவங்க அப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்ப அந்த ஆடை இல்லாம அலையிற கலாச்சாரத்தை இப்ப அதுதானே நோக்கி போயிட்டு இருக்குது. யார் வேணாலும் யாரோட வேணாலும் இருக்கலாம்ன்றது இப்பதானே போயிட்டு இருக்குது. அப்ப அது ஆதியில நடக்கல, இறுதியில நடக்குது. ஆனா மனித புத்தியில அது ஆதியில அப்படி இருந்திருக்கும் போல இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஒரு 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 30 வருஷம் முன்னாடியே ட்ரெஸ் நல்லா தானே இருந்துச்சு. இன்னைக்கு பெண்கள் போடுற ட்ரெஸ் எல்லாம் எப்படி இருக்குது? ஆண்கள் மட்டும் என்ன இல்லையா? எல்லாமே உடம்பு தெரியற மாதிரி அதுக்குன்னே ஜிம்முக்கு போறது, அதுக்குன்னே டைட்டான ட்ரெஸ் போடுறது. சோ உலகம் இப்படி போகணும், உலகம் அழிஞ்சே ஆகணும். ஏன்னா இந்த 5000 வருட காலச்சக்கரம் தெரிஞ்சுக்கிட்டா நம்ம எங்க இருக்கிறோம், என்ன நடக்குது அப்படின்னு நமக்கு தெரியும். எதுக்குமே டென்ஷன் ஆக மாட்டோம். இந்த 5000 வருட காலச்சக்கரத்தில் முதல் பாதி சொர்க்கம், அடுத்த பாதி நரகம் இதே பூமி தான். இப்ப அந்த நரகமே முடிய போகுது. கடைசி 100 வருடத்தில் இறைவன் வரார். அவருடைய இருப்பிடமாக பரந்தாமத்துல வந்து வரார். ஒரு வயோதிகர் உடல்ல வந்து ஞானத்தை கொடுக்கிறார். எதுக்கு தெரியுமா? புது உலகத்துக்கான ஞானம். இது வரைக்கும் மனிதர்கள் உருவாக்குனது எல்லாமே பழையதாக மாத்துறதுக்கான வேலை, அழிவை நோக்கி அழைச்சிட்டு போற வேலை. அது ஒண்ணுத்துக்கும் உதவாத பொழுது தானே அந்த இடத்த வந்து டிஸ்போஸ் பண்றாங்க. அந்த மாதிரி இந்த உலகத்தை அழிக்கிறதுக்கான வேலையெல்லாம் மனிதர்கள் கத்துக் கொடுக்குறாங்க. மதத்தின் மூலமாக, இந்த மாதிரி சீர்திருத்த கருத்துக்கள்ன்ற பேரின் மூலமாக, அயல் நாட்டு இது மாதிரி நாங்களும் குறைச்சல் இல்லை அப்படின்னு காட்டுறதுக்காக. சோ அது உலக அழிவுக்காக வரும். பெரும்பான்மையான மக்கள் அதை நோக்கிதான் போவாங்க. ஆனா ஒருத்தர் கடவுளுடைய ஞானத்தினால திருப்தி அடைவாங்க. அவர் வந்து சொல்றாரு, சொர்க்கமாக இருந்த பூமி நரகமானதுக்கு காரணம் என்ன தெரியுமா? சொர்க்கத்துல காமம் கோபம் பற்று பேராசாங்கன்னா என்னன்னே யாருக்குமே தெரியாது. கணவனும் மனைவி நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும் போது மனைவி கர்ப்பம் அடைவார். காமம்னா என்னன்னு தெரியாது. அவங்க எண்ணத்திற்கு அவ்வளவு சக்தி இருக்கும். அப்படி இருந்ததுனாலதான் அவர்களை இன்னைக்கு நாம கோயில் கட்டி கும்பிடுறோம். இந்துக்கு தெய்வம்னு சொல்றோம் இல்லையா? தெய்வீக குணங்கள் மட்டுமே நிரம்பி இருந்த மனிதர்கள் அவங்க மனிதர்கள் தான். ஆனா தெய்வீக குணம் இருக்கும். கடவுளுக்கு ஈக்குவலா பரிசுத்தமா இருப்பாங்க. அப்படிங்கிற சொல்வதற்காக சிவபெருமான் வந்தார். அவர் மட்டும்தான் கடவுள். மற்றவங்களாம் இந்த பூமியில தாயின் கர்ப்பத்தில் பிறந்தவர்கள். கடவுள் பிறப்பிறப்பில் வராதவர். ஆனா கடைசி ஒரு வயோதிகர் உடலுக்குள்ள பிரவேசமாகி இந்த ஞானத்தை கொடுக்கிறார். அந்த வயோதிகருக்கு பிரம்மான் பேர் இருக்கிறார். பிரம்மா மூலமாக சிவபெருமான் தான் உலகத்தை படைக்கிறார். அதனாலதான் மகிமை எல்லாம் சிவனுக்கு தான், பிரம்மாவுக்கு மகிமை கிடையாது. கோயில்ல ஒரு பிரகாரம் தான் இருக்குமே தவிர பிரம்மாவுக்குன்னு தனியா கோயில் பெருசா இருக்காது. எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கலாம், அவ்வளவு. இப்ப கடவுள் சொல்றாரு, உலகம் ஃபுல்லா காமம் கோபம் பற்று பேரத்துல மூழ்கி இருக்கிறத பாக்குறோம். ஆனா அடுத்த யுகம் சத்தியுகம் இன்னும் சில வருடங்கள் வரப்போது. அங்க காமம்னா என்னன்னே தெரியாது. எப்படி திடீர்னு அந்த மேஜிக் நடக்கும்? ஏன்னா இங்க இருக்கிற இதே ஆத்மாக்கள் தான் அங்க போகணும். ஆத்மாக்கள் சில ஆத்மாக்கள் போவாங்க. அப்ப அவர்களை மாற்றக்கூடிய ஞானத்தை ஒருத்தர் கொடுக்கிறார். கொடுத்தாதானே அது நடக்கும். அதுக்குதான் கடவுள் வர. கடவுள் கல்கி அவதாரம், இயேசுவின் 2ஆம் வருகை, இது எல்லாமே
கடைசியில நடக்க போற அந்த அற்புதம். என்ன அற்புதம்னா ஞானத்தை கொடுக்கறது. உலகத்தை அழிக்கிறதுக்கு அவர் வரல, அழிகிற நேரத்தில் அவர் வர்றார். உடனே என்ன பண்றாங்க, அழிக்கும் கடவுள் சிவன் கூட்டு எழுப்புதாங்கன்னு சொல்றாங்களா? சுடுகாட்டுல இருந்து தட்டி எழுப்புவாங்க. நான் கல்லறையில இருந்து எழுப்புவேன். கரெக்ட், கல்லறையில இருந்து இறுதியில எழுப்புவேன் அப்படின்ட்டு பைபிள்ல இருக்கும். சோ இப்ப மனிதர்கள் எல்லாம் இந்த உடம்பு அப்படின்ற அந்த கல்லறை பாக்ஸ் இருக்கு பாருங்க, அதுக்குள்ள தூங்கிட்டு இருக்கிற போனமா இருக்குது ஆத்மா. ஏன்னா ஆத்மான்றதே மறந்துடுச்சு. சொர்க்கத்துல ஆத்மான்ற உணர்வுல இருப்பாங்க. ஆத்மானா உயிர், அது புருவமத்தில நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கிறனால இங்க போட்டு வைக்கிறோம். ஒருவரை ஒருவர் ஆத்மான்னு தான் பார்ப்பாங்க. புருவமத்தில தான் அவங்க கவனம் இருக்கும். தன்னையும் ஒரு ஆத்மானே உணர்வாங்க. அப்ப என்ன ஆகும்னா சதா ஆனந்தமா இருப்பாங்க. ஏன்னா ஆத்மாவுடைய உண்மையான குணம் ஆனந்தம். அந்த ஆனந்தத்தில் மூழ்கும் பொழுது திருப்தியா இருப்பாங்க. ஆனா 2500 வருஷம் கழிச்சு என்ன ஆகும்னா ஆத்மா கொஞ்சம் கொஞ்சமா சக்தி இழக்கும் போது, அந்த திருப்தி குறையும் பொழுது சந்தோஷத்தை வெளியில தேட ஆரம்பிக்கிறாங்க. புலனின்பத்துக்கு அடிமையாகிறாங்க. அப்பதான் நமக்குள்ள காமம், கோபம் இதெல்லாம் வர ஆரம்பிக்குது. ஆத்மா சக்தி இழக்கும் போது எப்படி லைட் ஆஃப் பண்ணாலே இருட்டு வந்துடும். இருட்டை யாரும் உருவாக்க தேவையில்ல. லைட் ஆஃப் பண்ணிட்டா இருட்டாயிடும். லைட்டு கொடுக்கதான் கடவுள் வர. அதனாலதான் இதை பிரம்மாவின் இரவுன்னுவாங்க. நரகத்தை கீதையிலே இருக்கும். சொர்க்கத்தை பிரம்மாவின் பகல், சத்யுக திரேதகம் பிரம்மாவின் பகல், துவாபரக கலியுகம் பிரம்மாவின் இரவுன்னு இருக்கும். இது மொத்தம் 5 வருடம் தான். கீதையில லட்சக்கணக்கான வருடம்னு இருக்கும். சோ இந்த 2 தவறு இருக்கும். இன்னொன்னு அதை கொடுக்கிற ஞானத்தை கொடுப்பவர் சிவபெருமான். அதுல கிருஷ்ணர் கொடுத்ததா போட்டிருப்பாங்க. சோ இந்த தவறுகள்னால மக்களுக்கு யார் கடவுள்னே தெரியாம போய் மகா கும்ப மேல தண்ணியில முழுகினா பாவம் போகும்னு நினைக்கிறாங்க. அது எப்படி? இப்ப ரன்வீர் போய் அந்த தண்ணியில மூழ்கிட்டாருன்னா காம எண்ணெல்லாம் போயிடுமா அவருக்கு? அதேதான் இருக்கும். ஆன்மீக அவரு இவ்வளவு நாள் தியானம் அது இதுன்னு பேசி தியானம் எல்லாம் பண்ணியும் அவருடைய புத்தி கரெக்டா இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் இதுவரைக்கும் ஃபாலோ பண்ணது உண்மையான தியானம் கிடையாது, உண்மையான ஆன்மீகம் கிடையாதுன்றதுக்கு இதை விட ப்ரூஃப் என்ன வேணும்? எனக்கு தெரிஞ்ச ஆன்மீகத்தை பேசுற நம்பர் 1 சேனல் அவரோடது தான். அவருக்கே காமம் இப்படி இருக்குது அப்படின்னா மற்றவர்கள் அப்புறம் மற்றவர்கள் ஃபாலோ பண்ற எல்லா வழியும் தவறு. கடவுள் சத்தியமானவர்னாலே மற்றவங்க எல்லாம் பொய்யானவர்கள் தான் அர்த்தம். சோ அவர் கொடுக்கிற ஞானம், தியான முறை ரொம்ப ரொம்ப ஈஸியானது. அதுல மட்டும்தான் பாவம் போகும். அது என்னன்னா மீண்டும் உங்களை அழியக்கூடிய உடம்பு கிடையாது, ஆத்மான்னு உணருங்க. அதுதான் கண்ணு வழியா பாக்குது, வாய் வழியா பேசுது. அது போயிடுச்சுன்னா கண்ணு இருந்தாலும் பார்க்காது, வாய் இருந்தாலும் பேசாது. சோ அந்த ஒளிதான் நான் உணர்ந்துகிட்டு அது கண்ணுக்கு தெரியாத நுட்பமான ஒளிப்புள்ளி. அந்த ஆத்மாக்களின் தந்தை சிவபரமாத்மா. உடம்புக்கு அப்பா கிடையாது, ஆத்மாவுக்கு. அப்படின்னு அர்த்தம். எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அவர் தான் நமக்கு அப்பா. ஆனா உடம்பு மாறும், ஆத்மா அதே தான். அப்ப எல்லா ஆத்மாவுக்கும் அவர் தான் அப்பா. அப்படின்னா இப்ப ஆரம்பத்துல கடவுள் மாதிரியே தூய்மையா வந்த ஆத்மா மறுஜென்மம் எடுத்து இப்ப எனக்கு அழுக்காயிடுச்சு. இப்ப மீண்டும் தூய்மை ஆகணும்னா சிவபெருமானை நினைக்கணும், அப்பான்னு அன்பா நினைக்கணும். அவரை தான் பரமபிதான்னு கிறிஸ்தவர்கள் சொல்றாங்க. பிதானா அப்பா, அது அவருடைய பேரு கிடையாது. முஸ்லிம்கள் அல்லான்றாங்க. அல்லான்னா கடவுள், அவருடைய பேரு கிடையாது. அரபு மொழியில கடவுள், அவ்வளவுதான். அவருடைய பேர் சிவன். கடவுள் ஒருவர் தான், வருவதும் ஒரு முறைதான். அவர் கொடுக்கும் ஞானமும் ஒரே தடவை. அவர் கொடுக்கறதுனாலதான் அவருக்கு மகிமை. அவர் வரவே இல்லைன்னா என்ன மகிமை? இல்ல, தொடர்ந்தெல்லாம் அவரை நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க. யாரை பார்த்தாலும் அவருடைய நினைவிலேயே இருந்து. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு பெண்ணை பார்த்தால் அவருக்கு மைண்ட்ல என்ன தோணி இருக்கும்? இவருடைய பாக்குறவங்க கிட்ட எல்லாம் இவ்வளவு வக்கரமா பேசுறாருன்னா அவருடைய ஷோல எவ்வளவு அழகான பெண்கள் வந்திருப்பாங்க. அவருடைய மைண்டுக்குள்ள என்னென்ன ஓடி இருக்கும் யோசிச்சு பாருங்க. உணர்வு தான் ஓடி இருக்கும். சோ அதுதான் இன்னைக்கு ஒட்டுமொத்த கலியுகத்துடைய மனநிலையும். அதனாலதான் எங்க பார்த்தாலும் ரேப்பு நடக்குது. மற்றவர்கள் போயிட்டு இருக்கிறாங்க. கரெக்ட். மற்றவர்கள் அதை நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு சட்டம் இருக்குது, சிசிடிவி கேமரா இருக்குது, பயந்துட்டு கொஞ்சம் பேர் கம்முன்னு இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. நாளைக்கு இதெல்லாம் இருக்காது. உலக யுத்தம் நடக்குது, இயற்கை சீற்றம்லாம் நடக்குதுன்னா கரண்ட் இருக்காது, இன்டர்நெட் இருக்காது, போலீஸ் ஸ்டேஷன் இருக்காது, ஹாஸ்பிட்டல் இருக்காது. இது இல்லாம வெளிநாட்டுல அணுகுண்டெல்லாம் போட்டு இறந்த ஆத்மாலும் ஒருத்தனுக்குள்ள 50 ஆத்மா 60 ஆத்மா பூந்துக்கும். அப்ப எவ்வளவு கொடூரமாக காமம் சார்ந்த தவறுகள் நடக்கும். அதுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது. இந்த மாதிரி ஷோல வர்றது, ஏதோ இப்ப இங்க பேட் கேர்ள்ஸ்னு படம் எடுக்கிறது. அப்ப அந்த பழமையை நோக்கி அழைச்சிட்டு போறாங்க. இந்த உலகத்தை பழசாக்குறதுக்காக அழைச்சிட்டு போறாங்கன்னு அவங்களுக்கு தெரியல. புதுமைன்ற பேர்ல பண்ணிட்டு இருக்கிறாங்க.
புதுமையை கடவுள் தான் எடுத்துட்டு வர முடியும் ம். இல்லையா? ஒரு பொண்ணு என்ன ட்ரெஸ் போட்டாலும் அவங்களுடைய புருவ மத்தியில மட்டுமே கவனம் இருக்கிறது புதுமையா? அதுக்கு டேலண்ட் வேணுமா? அல்லது ம். உடம்புலயே மயங்கி கிடக்கிறதுக்கு டேலண்ட் வேணுமா? இல்லையா? உடலை பற்றி அந்த உடல் உணர்வுல வாங்குற அந்த கவனத்துல இருக்கிறது தான் டேலண்ட். சோ அதைத்தான் இறைவன் கொடுக்கிறார். அதனால்தான் இதுல நம்பர் 1 இந்த பயிற்சி பண்ணி சொர்க்கத்தில் நம்பர் 1 பதவி அடையிறவர் யாருன்னா ஸ்ரீ நாராயணன். அதான் சொர்க்கத்தில் மிக உயர்ந்த பதவி. ராஜா ராணி மகாராஜா லட்சுமி நாராயணன். அதனால்தான் பெருமாள் கோயில்ல பாத்தீங்கன்னா பெருமாளுக்கு எவ்வளவு பெரிய நாமம் இருக்குன்னா கண்ணையே மறைக்கும். அப்படின்னு அர்த்தம். ஊனக்கண்ணால் பார்ப்பதை அவர் பார்க்கல, புத்தியினால ஆத்மான்னு பாக்குறாரு. எப்ப? இப்ப பண்ற பயிற்சி அங்க போய் இயல்பாகவே அது வந்துடும். அப்படி புருவ மத்தியில தான் ஆரம்பத்தில் கவனம் இருந்தது. பயங்கர பணக்காரங்களா இருப்பாங்க. அங்க செங்கற்களால் கட்டப்பட்ட மாட மாளிகையில இருப்பாங்க. ஏன்? தூய்மையா இருந்ததுக்கு பரிசு கடவுள் கொடுக்கிறது. தூய்மை இழக்க அது நம்ம இழப்போம். இந்தியாவில இருந்து மற்ற வெள்ளைக்காரன் முஸ்லிம் நாட்டுக்காரங்க எல்லாம் வந்து கொள்ளையடிச்சிட்டு போனாங்கன்னு நம்ம படிக்கிறோம் வரலாறுல. ஆனால் அந்த சொத்தை அனுபவிக்கும் தகுதியை இழந்துட்டோம் காமத்துல விழுந்ததுனால, அதனால கொள்ளையடிச்சிட்டு போறாங்க. இன்னை வரைக்கும் சொத்து பிரச்சனை வருதுன்னா பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இந்த காமத்திலே மூழ்கி கிடந்திருப்போம். வேற எந்த தப்பும் பண்ண மாட்டான், மற்ற விஷயத்துல நல்லாதான் இருப்பான். ஆனா இங்க காமத்துல விழும்போது இறைவன் கொடுத்ததை அனுபவிக்கக்கூடிய தகுதியை அவன் இழக்கிறான். அவன் அது மனைவியோடவே கூட அவன் காமத்துல இருக்கலாம், அதுவுமே தவறுதான். மனைவியோட காமம் ரைட்டு அப்படிங்கறதே இங்கதான் வரும். எங்கேயுமே ரைட்டுன்னு வராது. அதுவே பயந்துட்டு தான் இருப்பான். கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா இப்ப எப்படி வந்து இதெல்லாம் நார்மலைஸ் பண்றாங்களோ அப்ப கொஞ்சம் கொஞ்சமா அதை நார்மலைஸ் பண்றாங்க. அது தவறு இல்ல அப்படின்னு சொல்லி. ஆமா, தொடர்பு சுயன்பம் ரைட்டு இந்த மாதிரி விஷயமே சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப அதுல இருக்கிறவனுக்கு என்ன தோணும்? ஏற்கனவே அவனுடைய மைண்டு தப்புன்னு சொன்னாலும் அதை விட முடியாத ஸ்டேஜ்ல இருக்குது. அந்த நேரத்துல வந்து இவனும் ரைட்டுன்றவனு தான் சொல்றதானே கேட்பாங்க எல்லாரும். அதான் இங்க விஷயமே. ஏன் இன்னைக்கு ஆன்மீகவாதிகள் கூட காமம் ரைட்டுன்றான், சுயன்பம் ரைட்டுன்றான். ஏன்னா எல்லாரும் பண்றது ஓகேன்னு சொன்னாதான் அவனுக்கு பிடிக்கும். கரிமீன் சாப்பிடுறது ரைட்டுன்றான். ஏன்னா அவங்க பிசினஸ் இல்ல பண்றாங்க, காசு வாங்கிதான் இந்த ஆன்மீக பாடத்தை எடுத்துட்டு இருக்கிறாங்க. சோ அப்ப காசு கொடுக்கறவனுக்கு ஏத்த மாதிரி இவன் ஆடுறான். சோ அதனால நம்மை பாதுகாக்கிறது, அதாவது நீங்க காமத்திலே மூழ்கினீங்கன்னா காமத்தை அதற்கேற்ற சூழ்நிலை வரும். இப்ப நீங்க பெரிய ஆளா இருக்கிறீங்க, காமத்தை தூண்டக்கூடிய சூழ்நிலை வந்தா பிரச்சனை இல்லை. ஆனா இறந்து குழந்தையா பிறப்பீங்களே அப்ப வரும். அப்ப எப்படி இருக்கும்? அதான் குழந்தை பாலியல் குற்றம் நடக்குதுல. எத்தனை நடக்குது, கொலையெல்லாம் பண்றாங்க. 10 மாச குழந்தைய விடல, ஆனா அது குழந்தைன்னு உங்களுக்கு தெரியும். ஆனா முன் ஜென்மத்துல அது எந்த அளவுக்கு காமத்துல மூழ்கிச்சு, அதுக்கான தண்டனை அது ஆசைப்பட்டதான் அங்க நடந்து இருக்கும். ஆனா குழந்தை ஆனப்புறம் வேற உடம்புல நடக்கும்போது அது பரிதாபமா ஆயிடுது. அதுக்குதான் கடவுள் இந்த கலியுகத்தின் எதன் மீதும் ஆசைப்படாதீர்கள், அப்பதான் நீங்க கலியுகத்துல இருந்து தப்பிக்க முடியும்ன்ற. சொர்க்கத்துல மீண்டும் இன்னொரு ஜென்மம் இங்க எடுத்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு உலகம். கொடூரமா. ஏன்னா எல்லாருக்குள்ளயும் இப்ப விஷம் ஏத்தியாச்சு. இப்ப அதுக்கு தடையா இருக்கக்கூடிய இந்த சிசிடிவி கேமரா சட்டங்கள் இதெல்லாம் கட்டா ஒரு நேரத்துல வெடிக்க ஆரம்பிச்சிடும் எல்லாம். இப்ப எப்படி ரன்வேல போய் அந்த நிகழ்ச்சியில விட்ட உடனே வெடிக்க ஆரம்பிக்குது இல்ல, உள்ள இருக்கு தானா வெளில வருது இல்ல. ஏன்னா அது எத்தனை தடவை மைண்ட் அதை கன்சியூம் பண்ணா அவருக்கு சர்வசாதாரணமா அது வரும். கன்சியூம் பண்ணாம வராது இல்ல. மோசமானவனாவே இருந்திருந்தா கூட ஆன்மீகத்துக்கு வந்த பிறகு அதெல்லாம் தப்புன்னு விட்டுருவான் இல்லையா, விடுவதற்கு முயற்சியாவது பண்ணுவோம். சோ அப்ப இது வந்து ஒட்டுமொத்த இந்தியா மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த உலகத்தையும் குறிக்குது, குறிப்பாக இந்தியாவை. ஏன்னா இந்தியாவை மாதிரி தூய்மையான கண்டமும் கிடையாது, இந்தியாவை மாதிரி அழுக்காக மாற போறதும் கிடையாது. இப்ப மாறி இந்த தூய்மைப்படுத்ததான் இறைவன் வர்றாரு. அதுக்கு இறைவன் நினைத்தால்தான் தூய்மையாக முடியும். இறைவனை நினைத்தால்தான் ஆத்மால இருக்கிற பாவம் போகும். பாவம்ன்றது இந்த காம கோபம் பற்று பேராசை அகங்காரம் தான். பாவம்னா என்னன்னே தெரியாம நீங்க போய் தண்ணியில மூழ்கிட்டு வந்தா எப்படி பாவம் போகும்? கும்பமேளால மூழ்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணீங்களோ அதே தானே பண்ண போறீங்க. மூழ்கினதுக்கு அப்புறம் கரிமீன் சாப்பிடறதை விட போறீங்களா, காமத்தை விட போறீங்களா, தம்மு அடிக்கிறத விட போறீங்களா? எதையுமே விடல. அப்ப எதை நீங்க பாவம் நினைக்கிறீங்க, பாவம் போயிடுச்சுன்னு நினைக்கிறீங்க? மாலை போட்டு வராங்க, மாலை போட்டு முடிச்சதும் விரதத்துல இருக்காங்க, பக்தியா இருக்காங்க, அதுக்கப்புறம் இல்லற வாழ்க்கையில ஈடுபட வேண்டியது. வர வழியில தண்ணி பாட்டிலோட வராங்க. அப்ப இப்ப இறைவன் வந்து இத சொல்றாரு.
இந்த சொர்க்கம் தான் உண்மையிலே சிவன் கோயில், கடவுளே உருவாக்குற கோயில். இதைத்தான் ஏத்து எங்க அப்பா வீட்டை விபச்சார விடுதியா ஆக்கிட்டீங்களே அப்படின்னு கேட்பாரு. அவங்க சர்ச்சின்னு நினைச்சுக்கிறாங்க. சர்ச்சிலே விபச்சாரம் நடக்கும். இன்னைக்கு உலகம் அப்படி ஆயிடுச்சு. அதனாலதான் அவர் யாரை பார்த்தாலும் விபச்சார சந்ததியினரேன்னு கூப்பிடுவாரு. ஏன்னா காமம் இயேசு காலத்துலதான் வர ஆரம்பிக்குது. விபச்சாரி கிடையாது, மனைவியிடம் காமத்தில் ஈடுபடுவதை தான் அவர் சொல்றாரு. அதற்குதான் அவருக்கு பிரச்சனையே வந்தது. அதே சொல்றாரு. சோ ஒரு பெண்ணை இச்சையா பார்த்துட்டாலும் நீ விபச்சாரம் பண்ணிட்டேன்ட்டாரு. மனைவியை தவறுன்னு சொல்லல, இவங்க வந்து மனைவியை தவறுன்னு இவங்களுக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கிட்டாங்க, காலத்துக்கு ஏத்த மாதிரி. இப்ப சொல்றாங்களே கோயில் ஆபாச சிலை எதுக்கு வச்சிருக்கிறாங்கன்னா, புதுசா கல்யாணம் ஆகிறவங்களுக்கு காமத்தை கத்து கொடுக்கறதுக்காகவும். ஏண்டா கோயில்ல போய் அதுவா கத்துக்குவாங்க? ஒரு ஒரு கிறிஸ்டின் சொல்லுவோம்னா நாங்க சர்ச்சுக்கு போறது காமத்தை கத்துக்கிறதுக்குன்ட்டு, ஒரு முஸ்லிம் சொல்லுவாங்களா? இப்ப பாருங்க, அவ்வளவு புத்திசாலியா இருந்த பாரதவாசிகள் தான் இன்னைக்கு இவ்வளவு முட்டாள்தனமா மாறி இருக்கிறாங்க. அது பாரதத்துடைய வரலாறு. கோயில் கோபுரத்துல இருக்குது, மேல எல்லாம் நல்ல சிலை இருக்கும், இறங்க 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 ஆபாச சிலை. அப்படி ஆத்மாவுடைய சக்தி இறங்கிடுச்சு, தேவதையா இருந்தவர்கள் இன்னைக்கு இப்படி ஆயிட்டாங்க அப்படிங்கறதுதான் அதோடைய விஷயம். அப்படி ஆனவங்க எங்க இருக்கிறாங்க? அதான் பக்தர்களா இப்ப போறீங்க. பூஜைக்கு தகுந்தவரா இருந்த நீங்களே இன்னைக்கு பக்தர் ஆயிட்டீங்க. இப்ப மீண்டும் பூஜைக்கு தகுந்தவர் ஆகணும். அதுக்கு நாராயணன் எப்படி ஆனார்? சிவபெருமானை நினைவு செய்து ஆனார். யார் வயோதிகர் உடம்புல வராரு இல்லையா, பிரம்மான் பேர் வைக்கிறாரு, இந்த பிரம்மா தான் அங்க நாராயணன் ஆகுறாரு. இப்ப சாதாரண ஒரு மனுஷன். சோ இதோட நினைவு தான் நீங்க நிறைய கோயில்ல பார்க்கலாம். விஷ்ணு படுத்துட்டு இருப்பாரு, அவர் தொப்புல இருந்து தாமரை கொடி வரும், தாமரை மேல பிரம்மா இருப்பார். அப்படின்னு அர்த்தம். ரெண்டு பேருக்கும் என்ன கனெக்ஷன்? ரெண்டும் ஒரே ஆத்மா தான். அதோடைய வயோதிக நிலை, ஆத்மாவுடைய வயோதிக நிலை அடையும் பொழுது இறைவன் ஞானத்தை கேட்ட பிறகு பிரம்மாவுக்கு ஏறும் கலை. ஆனா விஷ்ணு பன்றி அவதாரம் எடுத்து கீழ் நோக்கி போறார். அந்த சிவனுடைய அடியும் முடியும் பாக்குற அந்த கதையில அப்படித்தானே வரும். பிரம்மா மேல் நோக்கி போவார், அன்னப்பறவை மேல ஏறி சிவனுடைய முடியை நோக்கி. இவரு கீழ் நோக்கி பன்றி அவதாரம் எடுத்து போவார். அப்படின்னு என்ன அர்த்தம்? நீங்க விஷ்ணு ஆயிட்டீங்கனாலே அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இறங்கிக்கிட்டே வருவீங்க. இப்ப பிரம்மா மூலமாக இந்த ஞானத்தை கேட்கிறவங்க தான் பிரம்மகுமார் குமாரிகள். அதாவது இறைவன் கிட்ட நேரடியா ஞானத்தை கேட்பவர்கள். சிவன் கோயில பாக்குறோம்ல, ஆலமரத்துக்கு அடியில சிவன் இருந்துட்டு முனிவர்களுக்கு ஞானத்தை கொடுக்கிறாருன்ட்டு. முனிவருக்கு கொடுக்கல, நமக்கு தான் கொடுக்கிறார். நீங்க அங்க பார்க்கக்கூடிய அந்த பாக்கியத்தை அடையக்கூடியவர்கள் நாம தான். ஆனா இது தெரியாம உட்கார்ந்து நிறைய மனிதர்கள், அவரு ஆதி யோகி என்ன கத்து கொடுத்தாரு? கம்முன்னு இருந்தாராம். ஏண்டா இதை கத்து கொடுக்கறதுக்கா கடவுள் வரணும்? இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. கடவுளை பற்றி ஒண்ணுமே தெரியாதவர்கள், ஆன்மீகம் பற்றி ஒண்ணுமே தெரியாதவர்கள் இப்படி இருக்கிறாங்க. அப்ப இந்த ஞானத்தை சொல்லும் போதுதான் ஓ இது ரைட், இது காமம் தப்பு, கரெக்ட் தான். நம்மளும் கல்யாணம் ஆகிற வரைக்கும் சந்தோஷமா தானே இருந்தோம், கல்யாணம் ஆன அப்புறம் தானே பிரச்சனையே வருது. இந்த காமத்தை மட்டும் விட்டு இருந்தாங்க அப்படின்னா எவ்வளவு பெரிய பிரச்சனையில இருந்தெல்லாம் தப்பிச்சு இருப்பாங்களே இல்லையா? இல்லாம குழந்தைகள் ஊனமா பிறக்கும், ரவுடியா, திரும்புற பக்கம்லாம் ரவுடியா இருந்து இந்த காலத்துல குழந்தை வளர்க்கறது சாதாரண விஷயம் கிடையாது. நம்ம ஊருக்கா வளர்ந்ததே பெரிய கஷ்டம் தான். எப்படியோ கடவுள் வந்து பிடிச்சிட்டாரு, இல்லைன்னா நம்மளும் கெட்டு சீரழிஞ்சிருப்போம். உலகமும் மோசமா இருக்குது, உலகமே அழிவு உச்சத்துல இருக்கு. இந்த நேரத்துல திருமணம் கரெக்ட். சோ இப்ப இந்த ஜெயில இருந்து தப்பிக்கிற வழியை பார்க்கணும். ஜெயில குழந்தை பெத்துக்கிட்டு இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்குதான் வலி இருக்கும் இல்லையா? சோ ஜெயில இருந்து தப்பிச்சு போகணும். அதுக்கு வழி என்ன? அந்த சொர்க்கத்தை நினைக்கணும். சொர்க்கத்துக்கு போறத அந்த நாராயணன் ஆகிறத லட்சியமாக வைத்து ஆத்மாவின் தந்தை சிவபெருமானை சதா நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். செவ்வானத்துல நட்சத்திரம் மாதிரி அவர் இருக்கார், ஆத்மா பூர்வமத்தில நட்சத்திரம் இருக்கு. அந்த முரளியும் இறைவன் கொடுக்கிற ஞானம் வந்து முரளின்னு சொல்லுவோம். எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்துல முற்றிலும் இலவசமா கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸ்ல இருக்கு, அதோட லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம், அவசியம் பார்த்து பயன்பெறுங்க. சோ அங்கதானே நடக்குது கிடையாது, இங்க தினம் தினம் பாலியல் குற்றம் நடக்குது இல்லையா? சோ அதுக்கு காரணம் என்னன்றது அங்க 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 ஒரு வாய் வழியா வருது. சோ உலக அழிவு எல்லாமே யார் ஆட்சிக்கு வந்தாலும் இதெல்லாம் நடக்கத்தான் செய்யும். ஏன்னா உலகம் அழிந்தே தீரும். இப்ப அழிவற்ற ஆத்மான்னு ஒண்ணு வந்து ஆத்மாவை தூய்மையாக்குற வேலையை மட்டும் நீங்க பாருங்க. அப்ப உலக அந்த பற்றே இல்லாமல் இறைவன் தான் எனக்கு அப்பா அம்மா கணவன் மனைவி குழந்தை எல்லாமே. அப்பதான் உலகம் அழியும் பொழுதோ அல்லது நம்ம குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு ஒண்ணு ஆகும் போதோ உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. ஏன்னா அது என் குடும்பம் கிடையாது.
எல்லாருமே ஒரே கடமை செய்வீங்க. கடவுளுடைய ஆனா குழந்தை. அவங்களுக்கு எனக்கும் சம்பந்தம் கிடையாது. கடமை பந்தனம் இருக்குது. முன்ஜென்மத்துல ஏதோ கடன் பட்டிருக்கிறோம். நம்ம குடும்பத்துல இருக்கிறாங்க. செய்ய வேண்டிய கடமை செய்வீங்க. ஆனா விலகி செய்வீங்க. ஒரு பேஷண்ட் எப்படி நர்ஸ் ம். வந்து பேஷண்ட் எப்படி கவனிச்சுக்குவாங்க? அன்பா கவனிப்பாங்க. ஆனா விலகி இருப்பாங்க. பேஷண்ட் செத்தா அவங்க ஒண்ணும் அழப்போறது இல்ல. அந்த மாதிரி இருக்கணும்னா, இறைவன் தான் எனக்கு எல்லாம் அப்படின்னு அவரையே நீங்க புரிஞ்சுக்கணும். இதுதான் ஆ. இறைவன் கொடுக்கிற ஞானம். சோ அப்படி இருக்கதான் அவங்களுக்கும் நல்லதா பிரதர். இப்போ எப்படி? எல்லாரும் வந்து இப்ப கடவுளுடைய குழந்தைன்னு நினைக்கும் போது அவங்களுக்கும் அது சந்தோஷம் தானே அது. கரெக்ட். ரொம்ப கடவுளுக்கே அன்பு குழந்தையா அவங்களுக்கு இருக்கிறோம். சந்தோஷமா இருக்கும். ஆ. நேரடி குழந்தை. கடவுளுடைய ஆஸ்தியை அடையிறோம். சொர்க்கம். ம். கடவுள்கிட்டயே படிக்கிறோம். அவரே நமக்கு ஆசிரியராகி சொல்லிக் குடுக்குறாரு. இதை விட பாக்கியம் என்ன இருக்கு? அதை ஆ. தவிர நீங்க எங்க போனாலும் தவறான வழிதான் இருக்கும். மதங்கள் ஆ. பாத்தீங்கன்னா, வெட்டு சொல்லுது, குத்த சொல்லுது, கடவுளே கொலை பண்ண சொன்னாருன்னு சொல்லுது. ம். இப்படியா ம். கடவுள் சொல்லுவாரு? யோசிச்சு பாருங்க. இதுவரைக்கும் நீங்க எதெல்லாம் நம்பிட்டு இருந்தீங்களோ, அது உண்மையா? இப்ப கடவுள் சொல்றது உண்மையா? அப்படின்னு நீங்களே முடிவு பண்ணுங்கன்னு கடவுள் சொல்றாரு. அதைத்தான் நாங்களும் ம். செய்றோம். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஓம் சாந்தி பிரதர். தேங்க் யூ.